இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாடி ககன் கிளம்பிட்டான். சரதா சரதா வா. என்னங்க என்னங்க நீங்க? என்ன சாரதா, என் சடன் என்ட்ரி உன்னை ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக்கிடுச்சுல? சர்ப்ரைஸ் ஆக்கல, மண்ணா கட்டியும் ஆக்கல. ஏன் இப்ப திடீர்னு வந்தீங்க? இன்னும் ககன் வீட்ல தான் இருக்கான். தயவு செஞ்சு வெளியே கிளம்புங்க. ஆஹா, என்னமா ஆக்ட் பண்ற சாரதா? இங்க பாரு, ஊரியும் ககனும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள வந்தேன். அதெல்லாம் சரி, இங்க பாரு, உன் கையால காஃபி குடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபியை போட்டு கொடுத்தன வை. நான் அதை குடிச்சிட்டு ஒரு நல்ல காஃபி மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? தயவு செஞ்சு கிளம்பி வெளியே போங்க. அவன் போனதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நீங்க சொல்லணும்னு நினைச்சத போன்ல சொன்னா போதும். ஹலோ, ஏதோ ஒரு முறை உன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன காரணத்தினால நீ கேரக்டருக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகி இவ்வளவு டீப்பா பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. என்ன, எனக்கு நீ காஃபி போட்டு தர மாட்ட, அவ்வளவுதானே? பாப்பா, என்ன அங்க பாக்குற? என்ன பாரு. அது இல்லங்க, எனக்கு காஃபி நானே போட்டுக்கிறேன், உனக்கு போட்டு தரேன். கிச்சன் இந்த பக்கம் தானே? ஐயோ ப்ளீஸ் கமிங். Where is the milk, பாப்பா? ஓ, ஃப்ரிட்ஜ்ல இருக்கா? ஓகே. அவன் வீட்ல தான் இருக்கான்னு சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு முதல்ல நீங்க வெளியே கிளம்புங்க. சாரதா, அவன் வீட்ல இருக்கானா? அவனா யாரு? என் புள்ள. ஆனா நான் யாரு? அவனுக்கு அப்ப. வர சொல்லு, பாத்துருவோம். அவனுக்கு சேர்த்து ஒரு சூடா ஒரு காஃபி போட்டு தரேன். எங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவன் வீட்ல தான் இருக்கான், இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பல. தயவு செஞ்சு வெளியே போங்க. அம்மா, என்னங்க? நிஜமாவே அவன் வீட்ல தான் இருக்கானா? இவ்வளவு நேரமா நான் அதை தானங்க சொல்லிட்டு இருக்கேன். அவன் அப்பா தானே நீங்க. போங்க, போய் அவன் கூட நல்லா பேசிட்டு இருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஒரு டைம் குடுப்பானா? எனக்கு கொண்டே போட்டுருவான். நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். என்னங்க? அம்மா, இங்க ஓகேவா? ஐயோ, என்னங்க பண்றீங்க இது நீங்க? ஓகேவா? அம்மா, எங்க ஏதாவது இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஐயோ, டிஃபன் ரெடியா? இங்க. இந்தப்பா காஃபி. தேங்க் யூ. காஃபி நல்லா இருக்குமா?
யாருதுமா போனு? வேற யாருது? என்னோடது தான்டா. ஓ பட் ரிங் டோன் இது இல்லையே. இப்பதானே நான் மாத்தினேன். ஓ அப்படியா? சரி ஓகே, எடுத்து பேசுங்க. அன்னோன் நம்பர்டா. நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓ, இருங்க இருங்க. என் போன்ல சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கும், அதுதான். ஒருவேளை உங்க போனுக்கு பண்ணிருக்காங்களோ என்னமோ. கொடுங்க, யாருன்னு பாக்குறேன். கொடுங்கம்மா. சிக்னல் கிடைக்குது. ஐ திங்க் எனக்கு இல்லம்மா, உங்களுக்கு தான். பேசுங்க. இல்லடா, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஹலோ. யா ஐம் கமிங். என் கார் ஆக்சுவலி செரி எடுத்துட்டு போயிருக்காமா. கேப் வந்திருக்கு, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. இவனோட காரை செரி எடுத்து போனானா? நான் என்னமோ இவன் தான் வீட்ல இருந்து கிளம்பிட்டான்னு நினைச்சிட்டேன். அவ்வளவு நேரமா? ககன் வீட்ல தான் இருக்கான். அவன் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன். ஒளிஞ்சிட்டு இருந்த நீங்க ஒருவேளை மாட்டி இருந்தா ககன் பார்வையில என்னோட கேரக்டர் எவ்வளவு கீழ்த்தரமா ஆகியிருக்கும். அவன் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் வாங்குற மாதிரி ஒரே ஒரு பார்வை பார்த்திருந்தா போதுங்க. அந்த நொடியே நான் செத்து போயிருப்பேன். சாரதா, ஐ எம் சாரி. என்னோட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு தூரம் கொண்டு வரும்னு நினைக்கல. சாரதா, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். சரி, உட்காருங்க. காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி. இப்ப சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சாரதா, பூமியை பத்தி நீ என்ன நினைக்கிற? காலங்காத்தால வந்து ஆல்ரெடி என்ன டென்ஷன் ஆக்குனதெல்லாம் போதும். என் பையனை வேணான்னு சொன்னவளை பத்தி எல்லாம் பேசி மறுபடியும் எனக்கு டென்ஷன் கொடுக்காதீங்க. காஃபியை குடிச்சிட்டு முதல்ல கிளம்புங்க. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பூமியை பத்தி ஒண்ணும் இல்லல்ல? இல்ல, நட்சத்திராவை பத்தி. அவளை பத்தி மட்டும் எதுக்கு பேசணும்? நட்சத்திரா சூசைட் அட்டம் பண்ணிருக்கா.